ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஒருத்தவரோட வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இப்போயே சொல்லிடுங்க கைஸ். தெரிலனா நான் ஒரு வருஷத்துக்கு ஃபோட்டோ முடிஞ்சால் நான் போஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா கண்டுபிடிங்க கைஸ். அது மட்டும் மேல் என்னோடய ஃபேஸையும் ரிவீல் பண்ணோம்னா அதே ஃபோட்டோவிலே தான் இருக்கும். 2 பேரையும் கண்டுபிடிங்க. 2 யூடியூபர், 2 பேருமே யூடியூபர் தான். அவங்க பேரை மட்டும் நான் கமெண்டில் ஆட் பண்ண மாட்டேன் கைஸ். தெரிஞ்சவங்களுக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னா கேட்டு நான் கடைசியில் எல்லோரும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு சும்மா ஒன்று சொல்ல போகிறேன் கைஸ். அது சீக்ரெட் கைஸ். அதனால் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலு ப்ரோ, உன் வாட்ஸ்அப் ஐடி தெரிஞ்சால் தானே ப்ரோ அவனை ஃபாலோ பண்ண முடியும். ப்ரோ வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற நீ ப்ரோ இப்படி சொல்கிறது புரியுது கேஸ். நானும் யூடியூபர் தானே கேஸ். அப்புறமா நம்ம இவ்வளோ யூடியூபர்னு சொன்னேன்னா கேஸ், அந்த யூடியூபர் வேறு யாரும் இல்லை கேஸ். நம்ம மை100 போட்டு நான் சொல்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒருத்தவர் வருவார். அதில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளும் வருவோம். ஏன்னா நம்ம தானே சப்போர்ட்ரு கேஸ். சப்போர்ட்டரு நம்ம தான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்து எது பண்ணோம்னா கேஸ் வேறு வழி இல்லை. இவர் ஏற்கனவே கேம்லாம் இவர் தான் கேஸ் எனக்கே கேம் கலந்து கொடுத்தாரு. என்ன சபரை கொடுத்தாரு. அதுக்கு மேலே நானே கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஆனால் என் வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யார், நான் ஒரு சைல்டுன்ட்டு. என் வாய்ஸ் தான் எனக்கு எல்லாமே மெயினு. என் வாய்ஸ் தாங்க. நான் இவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்டிங் ஏன் கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீடியோஸ் ஏன் ப்ரோ நீங்கள் அடிக்கடி போட மாட்டேற ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ வீடியோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 10 கோடி நம்ம வியூஸ் அடிக்கிறோம், தூக்குறோம், ஸ்கெட்சு போட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறவங்க டேஸ். நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறோம், இது பண்ணுறோம். 4 மாதத்துக்குள்ளே நவம்பர் 3க்குள்ளே எடுக்கிறோம். ஓகே, இதோ இவர் சத்தம் தான் கேஸ். அதனால் கண்டுபிடிச்சவங்க பக்கத்தில் தான் கேஸ் இருக்காரு. இவர் ஒன்றும் பேச மாட்டார். நானாக தான் சொல்லி பண்ணணும். இவர் ஏதாவது பேசுவார் போயிடுங்க கேஸ். ஹாய் கைஸ், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் இவருக்கு வந்து நவம்பர் 3 உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஆமாம் கேஸ், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நான் நவம்பர் 2 அன்னைக்கு தான் சொல்லுவேன். அன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களோ அதை வச்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு இது பண்ணிருங்க கேஸ். அது ஒரு காலையிலக்குள்ளே எடுத்துருங்க கேஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் இது பண்ணல கேஸ். ப்ரோ நீ ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரோ நீ யூடியூப் ஆரம்பிச்ச அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு லைவ் போடணும், அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணணும். லைவ் போட்டோம்னா நான் இன்னும் லைக்ஸ் வரும். அப்படி லைக்ஸ் எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து ப்ளே பட்டன் மட்டும்தான் எனக்கு இது. ஆனால் மெயின். ஆனால் எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு போரே அடிக்கல கேஸ் யூடியூப் எடுக்கிறது. ஆனால் உண்மையிலே எனக்குலாம் ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சுக்கு. அதனாலே வெளியவே போயிட்டேன் கேஸ். யூடியூப் விட்டே வெளியே போயிட்டேன். அது நிறைய மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். நிறைய மாதத்துக்கு முன்னாடி இந்த வருஷம் தான் 2026 தான். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேங்க, இது வெளியே யாருக்கும் சொல்லிடாதீங்க. என்னன்னா நம்மளுக்கு நவம்பர் 3 ஹாப்பி பர்த்டே கேஸ். அதனால எல்லோரும் ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். 3 மாதம் தான் கைஸ். 3 மாதம்னு சொல்கிறது எவ்வளோ நாள் கைஸ்? ஒரு 104 நாள் தானே. அதனால் ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். கஷ்டப்பட்டு
யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சிச்சு. ஒரே ஒருத்தர் ஃபாலோ பண்ணார். அதனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. கும்படுக்காடு முடப்பால் முடப்பல் அப்படியே எனக்கு மனசு அப்படியே அழுகணும்னு தோணுச்சு கைஸ். அதனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காண்டி தோண்டா காசு பக்கத்தில் இன்னொருத்தவர் இருக்கார் பாரு. இவரெல்லாம் எதுக்கு கைஸ் நான் இவர் எதுக்கு கூப்பிட்டேன் vlog எடுக்கிறதுக்கு. இவர் பேசவே மாட்டாரு கைஸ். இப்போ இவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்போம். ப்ரோ உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்கும்? என்ன ப்ரோ உனக்கு சப்போர்ட்டராக இருக்கவனுக்கு தெரியாத? உன்கிட்ட சும்மா கேட்டேன். எனக்கு தெரியும் 4 இல்லைன்னா 5 வந்துருக்கலாம். ஏன்னா சப்போர்ட் 2 பேரும் தானே விலாக் எடுக்கிறோம். யாராவது பார்த்துட்டு உன் வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்க. உனக்காண்டி தான் ப்ரோ. ஒத்துக்கோ ப்ரோ. உனக்கு 2 பேர் நான் கேட்குறல. உனக்கு கேலஸ் பிடிக்குமா ஃபால்டைன் பிடிக்குமா ப்ரோ? எனக்கு கேலஸ் பிடிக்கும். எனக்கு ஃபால்டைன் பிடிக்கும். என்ன ஃபால்டைனா? ஓஹோ சூப்பர் தான் ப்ரோ. சரி ப்ரோ நான் உன்னோட வீடியோஸ் பார்க்குறேன் ப்ரோ. நீ என்ன பண்ணுற ப்ரோ நான் இப்போ பார்க்க போகிறேன் ப்ரோ. நீ வீடியோஸ் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போகிறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ. ஓகே ப்ரோ. நீ என்னோட வீடியோ பார்த்துட்டு என்னோட வீடியோ நானும் நல்லா தான் போடுவேனே வீடியோஸு. ஓகே அவர் போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம இன்னும் நம்ம ரூமில் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கோம். ஏன் ப்ரோ நீ மட்டும் எப்படி ப்ரோ இவ்வளோ வீடியோ எடுக்கிற? எனக்கு ஏதாவது ஒரு உதவு கொடுவேன். நான் உனக்காண்டி ஏதாவது ஒன்று சொல்லுவேன். உன் பேரை கேட்டேன்னா என் பேருக்கு என்ன க்ளூ கொடுக்குது? இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியாது கைஸ். உங்களுக்கு எதாவது தெரியும்னா சொல்லுங்கள். நான் ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கே அடுத்தது ஒரு vlog எடுக்கணும். அந்த vlogக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் படித்த எல்லாத்தையும். அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட முடிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் AFK இல்லை மை ஃபன் இல்லை என்னது டோரிமான் ஆஃப் வேர்ல்டு இது கைஸ். அதனால் நம்ம டோரிமான்ல ஃபன் கைஸ் வந்துக்கோங்க. யாராக இருந்தாலும் நொறுட்டுவாக இருந்தாலும் சரி ஒரட்டுவாக இருந்தாலும் சரி நொறுட்டுவெல்லாம் வேஸ்ட்டே. டோரிமான்லாம் அங்கே ஃபஸ்ட்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.